வா கீழே போலாம். ம். சரி. ஏய் பாத்து பாத்து. ஏய் என்ன புடிச்சுக்கோ. புடிச்சுக்கிறேன். உண்மையிலே நீ ஒரு காத்து மாதிரி. காத்தா? உரசுற காத்தா இல்ல கீழே தள்ளி விடுற காத்தா? உரசுற காத்து. நான் என்ன அவ்வளோ சாஃப்டாவா இருக்கேன்? அது நல்ல சாஃப்டாவும் இருக்கு, அப்புறம் ஹாட்டாவும் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். டேய் நீ பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன எதுக்காக இப்ப நீ ஹாட்ன்னுலாம் சொன்ன? நெருப்பும் அப்புறம் காத்தும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு சூடுத்தன்மை உருவாகும். நெருப்புன்னா எல்லாருக்கும் பயம், ஆனா காத்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தும். ஆனா காத்த மட்டுமே வச்சுக்கணும் ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. ஆமா, காத்த நம்மளால உணர மட்டும்தான் முடியும். நீ புத்திசாலிதான். அது எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு புரியும். ஆமாமா எல்லாம் புரியும். காத்து புயல் சூறாவளின்னு எல்லாமே உனக்கு புரியும். ஐயோ ஐயோ கீழ விழுந்துட்டா காப்பாத்துங்க, கீழ விழுந்துட்டா காப்பாத்துங்க, யாராவது வாங்க, கீழ விழுந்துட்டா காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி ஆச்சு? இப்படி பண்ண எழுதுடி ப்ளீஸ், எழுதுடி. என்னடி ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பண்ண போற? கண்ணு திறந்து பாரு, கண்ணு திறடி, கண்ணு திறந்து பாரு. பயமா இருக்கு. என்ன ஆச்சு இவளுக்கு? நாங்க இருக்கோம், என்ன பாரு, என்ன பாருடி. அட வாங்க 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 நண்பா. ரோஹிம் பாய், ரத்னாப்பாவோட டிரைவர். ரத்னாப்பாவோட டிரைவர்? ஆமா ஆமாண்ணா. ரத்னாப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்காரா? மேடமும் நல்லா இருக்காங்கண்ணா. ரத்னாப்பா நல்லா இருக்காரு இல்லையா? ம். ரத்னாப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்காரா? ஆமாண்ணா. நல்லா இருக்காருல்ல? தம்பி கொஞ்சம் என் கூட வாயேன், உன் கூட கொஞ்சம் பேசணும். ரத்னாப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரா? நிஜமா நல்லா இருக்காரா? ஆமாண்ணா. நல்லா இருக்காரு இல்ல? ஆமாண்ணா. நல்லா இருக்காரு. அப்ப அவர் இங்க வர சொல்றா. அண்ணா அண்ணா என்ன பண்ற? வாய மூடுறா. கயிறு நான் கிட்ட உடனே பேசணும். அந்த ரத்னாப்பாவை இங்க வர சொல்லு, புரியுதா உனக்கு? போட்டுருவோம். நல்லா இருக்கான்னு சொன்னல, நல்லதானே இருக்காரு. அவர் உடனே அங்க வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்றா. நான் கத்தாதடா, சும்மா கொஞ்ச நேரம் வாய மூடுறா. நாங்களே நீ அமைதியா இருந்தா விட்டுருவோம். கத்திக்கிட்டே இருக்காத, சும்மா இரு. வாய மூடுறா. ஏய் சொன்னா கேளு, வாய மூடு. உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். சொன்னா கேளு, நாங்க தான் சொல்றோம்ல, உன்னை விட்டுருவோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஏய் வாய மூடுறா, கத்திக்கிட்டே இருக்காதன்னு சொல்றேன்ல. கத்தாத கத்தாத கத்தாதடா. வா உனக்கு நான் தலை செய்வி விடுறேன். மா இவன் என்ன பண்றான்னு பாருங்களேன்.
அப்புறம் பை தி வே நேத்து நீ என்னாச்சு? ரத்தன் எங்க? ரத்தன் பொன்னாடிக்கு உடம்பு சரியில்லை. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்படியா? டேய் தம்பி, நில்லு. உன்னதான் நில்லு. என்னாச்சு? பேய் கூட கடலை போட்டுட்டு இருக்கியா? அட குஸ்மா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இப்பதான் வந்த. சரி உட்காருங்க. நீ உட்காரு. வாழ்க்கையே விசித்திரமா தான் போயின்னு இருக்கு. இதுல பேய் பிசாசுங்க கூடலாம் எப்படி பேச முடியும்? பேய் பிசாசு இருக்கோ இல்லையோ, நீ அதுங்க கூட பழகாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான். எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல, பெருசா ஒன்றும் இல்லை. என் சொந்த வீட்டுக்கும் போனேன், என் அப்பா வீட்டுக்கும் போனேன். நல்ல சுதந்திரமா எனக்குன்னு ஒரு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டியா? அதுல என்ன இருக்கு? அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா எல்லாத்த விட உங்க லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்குது. நல்ல ஏ அன்பா அண்ணா, சந்தோஷமா, ரூபாலி அண்ணா. சுதந்திரமா. வணக்கம் ரூபாலி அண்ணா. ரூபாலி அண்ணா என்னோட அண்ணா, எல்லாரோட அண்ணா. ரூபாலி அண்ணா, ரூபாலி அண்ணா என்னோட அண்ணா. ரூபாலி அண்ணா, ரூபாலி அண்ணா எல்லாரோட அண்ணா. என்னோட அண்ணா ரூபாலி அண்ணா. ரூபாலி அண்ணா, ரூபாலி அண்ணா, ரூபாலி. ரைட்ரா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இவன் என் பேச்ச கேட்க மாட்டான். யார் இவன்? யாரு? இவன் தான் கோலா. அந்த இவங்க தான் நம்மளோட குஷ்மாப்பா. நீ சொல்றதெல்லாம் இவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஒன்னு தெரியுமா, குஷ்மாப்பா போட்டேக்கு ஒரே ஒரு முறை தான் வந்திருக்காங்க. ஆனா பாஸ் பண்ணல. அவங்களுக்காக நாங்க ஒரு மிசைல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியுமா? ஆமா, அதோட மார்க் என்ன? ஹரிக்கன். ஹரிக்கன் மார்க்னு சொல்லுவோம். குசுமாப்பா, எனக்கு மனசே சுத்தமா சரியில்லை. ம், நீங்களாவது இவளை எலெக்ஷன்ல நிக்க சொல்லுங்க. நானா? நான் எலெக்ஷன்ல நிக்கவா? என்ன பேசுற பைத்தியக்காரா? அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதுதான் எனக்கும் ஆசை. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? கண்டிப்பா நீ எனக்கு தான் ஓட்டு போடுவ. வெயிட் பண்ணி பாரு. ஒரு ஆளை பிடிக்காத போது அவனுக்குன்னு ஒரு கூட்டம், அவனுக்குன்னு ஒரு மக்கள், ஏன் பிடிக்காதவங்க கூட அவனை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு நிப்பாங்க. ஆனா உனக்கு தைரியம் இருக்கு. தைரியம் மட்டும் இல்ல, வீரியமும் இருக்கு. உனக்கு நல்ல திறமையும் இருக்கு. அதை மறந்துடாத. எனக்கு அரசியல்லாம் தெரியாது. நான் வேணும்னா சும்மா எலெக்ஷன்ல நிக்கிறேன். அரசியல் பத்திலாம் என்னால கவலைப்பட முடியாது. உன்னால குடும்பத்துக்காக ஓட முடியுது, இந்த சொசைட்டிக்காக ஓட முடியுது, அப்புறம் எல்லாத்துக்காகவும் ஓட முடியுதுனாலே உன்னால நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் கண்டிப்பா ஓட முடியும். உன்னால நிச்சயமா இதுல ஜெயிக்கவும் முடியும். அப்படியா? என்ன பேசுற நீ? என்ன ஆச்சு உனக்கு? கஷ்டமா தான் இருக்கு. ஏன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வலி இருந்தது. ஆனா ஏன்னு எனக்கு தெரியல, அந்த வலி பல வருஷம் கழிச்சு போயிடுச்சு. இந்த கவர்மெண்ட்டை வழி நடத்துறதுக்கு எனக்கு சரியான ஒரு தலைவன் மட்டும் இருந்தா போதும். ஒரே தலைவன், ஒரே ஒரு தலைவன் இருந்தா போதும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒருத்த வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த ஒரு தலைவன் மட்டும் போதும்.